கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாளொரு நற்செய்தியாக கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், அனுதினமும் கர்த்தரை பற்றும் பயத்துடன் இருக்க வேண்டும். இந்த தலைப்பில் இன்று நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு அனுதினமும் கர்த்தரை பற்றும் பயத்துடன் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. விசுவாசமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை பற்றும் பயம், அந்த பயத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயத்துடன் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லும் நன்மைகள் என்ன என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது, இப்படி அனுதினமும் கர்த்தரை பற்றும் பயத்துடன் நாம் எதுவரைக்கு இருக்க வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றும் பயம் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற அந்த பயம் எந்த நாள் வரைக்கும் இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய, அதாவது சஞ்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், இந்த பூமியில் பிறக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒரு காலத்தை கொடுத்தார். பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் மரிக்கவும் தேவனால் ஒரு காலமானது அவனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு. அப்போ பிறந்த ஒரு மனிதன் தான் பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்துடன் வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே அந்த மனிதன் சஞ்சரிக்கும் அளவும், அதாவது வாழக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை, கடைசி நாள் வரை அல்லது கடைசி நிமிடம் வரை, தெளிவாக சொல்வதென்றால் மரணம் தனக்கு வரும் வரை அவன் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ வேண்டும். இரண்டாவது, அப்படியானால் அந்த கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய அந்த ஒவ்வொரு நாள் பயத்திலே அவனுடைய இருதயத்திலே அந்த பயத்தை எப்படி காண்பிக்க வேண்டும்? அந்த பயம் அவனுக்கு எப்படி வரும்? அந்த பயம் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த பயத்தோடு கூட மனிதன் வேறு எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கை கொள்ள வேண்டும்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 13, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவனாக அந்த பயம் கடைசி வரை தன்னுடைய ஜீவன் தன்னை விட்டு எடுக்கும் நாள் வரைக்கும் இருக்க வேண்டும். வெறுமன கர்த்தருக்கு பயந்திருப்பது மட்டுமல்ல, அந்த பயத்தோடு கூட அவர் கற்பனைகளை கை கொண்டு வாழ வேண்டும். தேவனுக்கு பயப்படுதல் அப்படின்றாலே தீமை விட்டு விலகி இருப்பது, நன்மை செய்வது, பொல்லாப்பான காரியங்களுக்கு தன்னை விலக்கிக் கொள்வது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்வது. 34ஆவது சங்கீதம் வசனம் 11 முதல் 14 வரை நாம் படிக்கிறோம். அப்போது தேவன் இப்படி அவருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கொடுக்குற அந்த சத்தியம், அந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் அதுக்கு அவர் கற்பனைகளை நாம் அறிந்து கொண்டு அந்த கற்பனைகளை உணர்ந்து கை கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ முடியும். இதைத்தான் தேவனானவர் நமக்கு பிரசங்கில் சொன்னார். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. சரி, அடுத்ததாக இந்த தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த மனிதன் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் வாழக்கூடியவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? அதிகமாக உண்டு. குறிப்பாக ஒரு சில வசனங்களை நாம் படிப்போம்.
உபாகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஜனங்களாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கிறார். அந்த ஜனங்களிடத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதை அவருக்கு காண்பிக்க வேண்டும். தேவன் பிரசங்கில் நமக்கு சொன்னது போல் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. அப்போ எல்லா மனுஷர்களும் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக வளரும் பொழுது அந்த வாழ்க்கையிலே அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் நன்றாயிருப்பார்கள். பிள்ளைகள் எப்படி நன்றாயிருக்க முடியும்? பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழக்கூடிய இருதயமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் அது நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமாகவும் கர்த்தர் அது நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதே ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்பக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அது நிமித்தம் பிள்ளைகளுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சைகளும் போதனைகளும் அவர்களை வளர்ப்பார்கள். அப்படி வளர்க்கக்கூடிய அந்த நிலையில் பிள்ளைகள் வளரும் பொழுது தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நன்றாயிருப்பார்கள். அப்போ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய இருதயம் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அது நிமித்தம் அவர்களும் நன்றாயிருப்பார்கள். அதே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளும் நன்றாயிருப்பார்கள். அதுக்கு என்ன அவசியங்கிறாரு? இருதயம். இப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருந்தால் அந்த வார்த்தைகள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அவர்களை உற்சாகப்படுத்தும். இருதயத்திலே சத்தியங்கள் இல்லாவிட்டால் அது பலன் தராது. ஆக பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய இருதயம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது எது வரைக்கும்? தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும், அதாவது மரணம் வரைக்கும். பிறகு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார். இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே மரணம் மனுஷனுக்கு பூமிக்குரிய வாழ்க்கையுடைய முடிவாக இருக்கிறது. அந்த முடிவு பரியந்தம் தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதே இருதயம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுப்பார்கள். ஆக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அந்த கற்பனைகளை கை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையினாலே கிடைக்கும் நன்மைகளை பெற்று வாழும்படி பரலோகத்தின் தேவன் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு பயந்து வாழ வேண்டும், உமது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ நீர் விரும்புகிறீர். அந்த விருப்பத்தை நாங்கள் உணர்ந்து அதுக்கேற்றபடி நடக்க வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை எங்கள் மீது வைத்திருக்கீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சத்திய வசனங்களை கற்று உம்முடைய விருப்பங்கள் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து அதை கை கொண்டு எங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலும் கடைபிடித்து உம்மை பிரியப்படுத்த வேண்டுகிறோம். இந்த செய்தியை கேட்கும்படி உதவி செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே தெய்வ பக்தியும் பயமும் கட்டளைகளை கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அது நிமித்தம் அவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்களை காப்பீராக. இந்த ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் உம்முடைய நேசகுமாரர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.